6வது முறை இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்திருக்கிறது. 7வது முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் தன் பேச்சு, தன் எழுத்து, தன் ஆற்றல் அத்தனையும் பயன்படுத்தி மீண்டும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வாய்ப்பை 96 மக்களுக்கான நலத்திட்டங்களை வாரி வழங்கிய மகத்தான அந்த தலைவரை மீண்டும் அமரவிடாமல் தமிழ் சமூகம் தவறவிட்டது. அதுபோன்று தமிழ் சமூகம் தவறவிடக் கூடாது. இந்த உழைப்புக்கும், இந்த திட்டத்துக்கும், இந்த அர்ப்பணிப்புக்கும், இந்த நாட்டுக்கு மக்கள் காட்டிய பங்களிப்புக்கும் சரியான ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் உருவாக்காத புதிய வரலாற்றை, தமிழீழ தலைவரால் முடியாததை கூட அரசியல் அதிகார வரலாற்றில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சாதனையை முறியடிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 2வது முறை தமிழ்நாட்டின் ஆட்சி அறையில் உங்கள் தலைமையில் ஏறியது, அமர்ந்தது என்கிற வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு அதை உள்வாங்கி அதை பக்குவமாக, மிக பணிவாக ஒரு முதலமைச்சருடைய மகன், ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்துடைய லட்சோப லட்ச இளைஞர்களை தன்னகத்துக் கொண்ட ஒரு இளைஞரணியினுடைய செயலாளர், நீங்கள் வகித்த பதவியை வகிக்கின்றேன் என்கிற துளியும் தலக்கணம் இல்லாத ஒரு நாட்டுடைய துணை முதலமைச்சரை பெற்றிருக்கு தந்திருக்கிறீங்க. நான் நேற்றுக்கு பேசும்போதே சொன்னேன், நான் உதயநிதி என்று பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு அப்படி பேச கூட ஒரு நம்ம அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு லட்சோப லட்ச மாணவர்கள், சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடிசையில் பிறந்த குழந்தை செல்வங்கள் கூட இன்றைக்கு உலகளாவிய சாதனைகளாக வந்து இவர்களுடைய கரங்களால் பரிசு வாங்குகின்ற போது சிரித்த முகத்தோட உதயண்ணான்னு குழந்தை செல்வங்கள் கூப்பிடுது. அதில் நான் கூப்பிட்டது கூட தப்பு இல்லை என்று நான் என்னை தேற்றிக் கொண்டேன். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய தலைவர் கலைஞருடைய வளர்ப்பு, உங்களுடைய வளர்ப்பு, அது ஒரு தலைமை பண்பு என்பது அது இயற்கையாகவே அந்த தலைமை, அந்த ஜீன்லேருந்து அப்படி ஊறி வந்திருக்கு. நான் ஏன்னா சண்டை போட்டிருக்கிறேன் உங்களோட கடந்த 10 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து எப்படிலாம் போரிட்டு இருப்பேன், எப்படிலாம் சண்டை போட்டிருப்பேன்னு தெரியும் எனக்கு. ஒருபோதும் தலைவர் கலைஞரும் சரி, வேல்முருகன், நான் அவர்கிட்ட பேசினேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்களே 11 முறை உட்கார எழுந்திருக்க ஒரு பதிலடி கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே என்னை கட்டி பிடிச்சி, நீ வேல்முருகன் இல்லையா, நீ தூள் முருகன் அப்படின்னாரு. எனக்கு எப்பயுமே இந்த உதடு கொஞ்சம் சிவப்பா இருப்பாங்க. ஒரு நாள் காரில் போகும்போது, வழி அனுப்ப போகும்போது கிட்ட கூப்பிட்டாரு, இந்த உதட்டை பார்த்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா அப்படின்னாரு. இல்ல தலைவர், இந்த இயற்கையான அப்படின்னா. அதனால எவ்வளவுதான் எதிர்வரிசையில் நின்று நாம் விமர்சனம் செய்தாலும், சொற்போர் செய்தாலும் கூட அதை மிக லாகவமாக தனதாக்கி கொள்ளுகிற ஒரு மகத்தான தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த வழித்தோன்றர்களாக வார்த்தெடுக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் நாங்கள் கூட பார்க்குறேன். உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் கொடுத்த ஃப்ரீடம் தான் தளபதி. நான் பார்க்குறேங்க, அதிமுக மாண்புகை எடப்பாடியிலிருந்து அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் நம்முடைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களோட கைகுலுக்கி நட்பு பாராட்டி நீங்கள் இல்லை வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து பேசுகிற இந்த வரலாறு இருக்கு பாருங்க. இது தமிழ் சமூகத்திற்கு தேவை. வாழ்கின்ற காலம் கொஞ்சம் காலம், ஆனால் அரசியலாக மக்களை நம்ம சந்திக்கிறோம், தேர்தலுக்கு வரோம். ஆனால் இங்கே எதிர்முதிரமாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, மறுநாள் பதவி காலி. அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு வேலைன்னங்கிட்டலாம். இன்னைக்கு தங்கதேனர் சொன்ன பல அமைச்சர்கிட்ட அத்தனை அதிமுக, எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி தவிர அத்தனை பேரும் வந்துட்டாங்க. இங்கே லாபியில் அத்தனை பேரும் வராங்க, பேசுறாங்க, கை கொடுக்குறாங்க, அன்பு பாராட்டுறாங்க, நட்பு நலம் விசாரிக்கிறாங்க. இந்த மாண்பை உங்களுடைய காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அந்த மாண்பை கடைபிடிக்கிற அமைச்சர் பெருமக்களுடையோ, எம்எல்ஏ, மாவட்ட கழக செயலாளரையோ ஒருபோதும் நீங்களோ துணை முதலமைச்சரோ கடிந்து கொள்ளவில்லை. அதையும் நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக இந்த பண்பற்ற திராவிட இயக்கத்தினுடைய வழி தோன்றர்கள் இந்த தமிழ் இனத்திற்குரிய பண்பற்ற ஒரு அரசியலை வளர்த்தெடுப்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான பேரியக்கம் இந்த மண்ணில் பண்பட்ட சொன்னாங்க. பண்பட்ட அதான் சொன்னாங்க. பண்பட்ட இந்த பண்பட்டதான் மாறி இருந்தாலும் பண்பட்ட நான் சொல்றது சரிதான், சரியாதான் இருக்கு. சரியா அதனால ஒரு வார்த்தை பண்பட்ட கேட்டு இல்ல இந்த பண்பட்டதான் இந்த பண்பற்றன்னு சொல்லல, பண்பட்ட இந்த அரசியலை தளபதிக்கும் பின்னால் நம்முடைய இளைஞரணி துணை முதலமைச்சர் அவர்களும் ஏனைய மூத்த அமைச்சர் பெருமக்களும் இன்றைக்கு கடைபிடிப்பது என்பதும் உண்மையிலேயே இன்றைக்கு மனநிறைவாக இருக்கிறது. அந்த மனநிறைவான இந்த அரசியலை செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அரசியல் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பணியாற்றி நான் இங்க எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் வரவேற்பாங்க. குறிப்பா அதனுடைய தொழிலாளர் சட்டம் ஒற்றையாளா போய் தளபதி கிட்ட சொன்னேன். மறுநாளே கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் போய் சொன்னோம், உடனடியா ரத்து. அந்த எதிர்கட்சிகளுக்கும் உரிய மாண்போடு சொல்ல வேண்டிய நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அதை ரத்து செய்கின்ற அந்த மனப்பக்குவம் தளபதி உங்களை தவிர யாருக்கும் அது அமையாது. அதே மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ரூம்மேட்ஸ் கோவி செழியன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த உயர்கல்வித்துறைக்கான அந்த சட்டம்
இன்னைக்கு திரும்ப பெற்றிருக்கு. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்ன உடனேயே அதை கேட்டு நடைமுறைப்படுத்துறீங்க பாருங்க. இந்த விட்டு கொடுப்பு என்பதுதான் விட்டு கொடுத்தவர்கள் வீழ்ந்ததாக வரலாறு இல்லை, வாழ்ந்ததாக தான் வரலாறு உண்டு. ஆக எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்து உங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று நாங்கள் உங்களுக்கே ஆலோசனை கூறுகிறோமா, எங்களுக்கே ஆலோசனை கூறுகிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்று எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அதை அணுகின்ற முறை மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அமைச்சருக்கும் எங்களுடைய துரைமுருகன் அவர்களுக்கும் எங்களுடைய சிவசங்கரன் போன்றவர்களுக்கும் இங்கே நிறைய இடத்தில் பொன்முடி போன்றவரோடு நாங்கள் மோதி இருக்கிறேன். இருவருக்கும் நாங்கள் வார்த்தை போர் முட்டி இருக்கிறது. அது இந்த அவையோடு சரி. வெளியே போன பிறகு அவரும் எனக்கு பரஸ்பரம் வணக்கம் சொல்லுகிறார், நானும் அவருக்கு வணக்கம் சொல்கிறோம். இந்த பண்பாட்டை உருவாக்கியது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.